வணக்க மக்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசியலில் திடீர் திருப்பங்கள். பாதி மீட்டிங்கில் பதறி போய் ஓடிய புசி. விஜய் வீட்டிலிருந்து வந்த ஃபோன் கால். தோழர்கள் எல்லாம் ரெடியாக இருக்காங்க. ஸோ ஏடிஎம்கேவுடைய அமைச்சர்கள் எல்லாமே கனவுகளுடன் வலம் வர அதிமுக எம்எல்ஏக்களுடைய மிகப்பெரிய ஒரு அப்டேட் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டாலின் பின்னணியில் தான் இந்த ஆட்சி அமைகிறது. எடப்பாடி பழனிசாமி இதை பற்றி ஒரு தமிழக அரசியலில் திருப்பமாக குறிப்பிட்டிருக்காரு. திமுக அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டணி சேர்ந்தால் தாவேகா எம்எல்ஏக்கள் உடனடியாக 108 பேரும் ராஜினாமா செய்ய போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன இது எல்லாமே இதெல்லாம் நடக்க சாத்தியமா அப்படின்றத பற்றி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் என்ன சொல்ல வரன்றதை புரியுங்க. தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க திமுக அதிமுக கூட்டணி சேர்ந்தால் தாவேகா எம்எல்ஏக்கள் 108 பேரும் உடனடியாக நாங்கள் ராஜினாமா செய்ய முடிவு செய்திருப்பதாக சில தகவல்கள் வெளியாகியிருக்கு. தமிழ்நாட்டில் தொங்கு சட்டப்பேரவை ஏற்பட்ட நிலையில் தாவேகா தலைவர் விஜய் கூட்டணிக்கு பல கட்சிகளை அழைத்து வருகிறார். மெஜாரிட்டி காட்டாததால் முதல்வர் பதவி வழங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதற்கிடையே திமுக அதிமுக கூட்டணி சேர இருப்பதாகவும் இந்த நிலையில் தாவேக்கான அனைவரும் ராஜினாமா முடிவெடுத்துள்ளதாக சில தகவல்கள் தெரிவிக்கிறாங்க. ஸோ இது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்கு. ஆனால் இதில் பார்த்திங்க இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு பேக்ரவுண்டில் ஓடிட்டுருக்குங்க. ஸோ இந்த புஷி டிவிகே உடைய கழக தலைவர் புசி பார்த்திங்கன்னா இப்போ விஜய் வீட்டிலேருந்து இருக்கார். அவர் பாதி மீட்டிங்லேயே ஓடிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழக அரசியல் களம் நாளுக்கு நாள் அதிக பரபரப்பை சந்தித்து வரும் நிலையில் தமிழக வெற்றி கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டங்கள் சென்னை அடுத்த பனையூரில் 2வது நாளாக நடைபெற்று வருகிறது. ஆட்சி அமைப்பதற்கான எண்ணிக்கை 8 முயற்சியில் தாவேகா தீவிரமாக செயல்பட்டு வரும் சூழலில் இந்த ஆலோசனை கூட்டம் முக்கியத்துவம் பெற்றுள்ளதாக கருதப்படுகிறது. முன்னதாக இன்று காலையிலேயே விஜய் அவர்களை சந்திக்கும் பனையூர் வட்டாரங்கள் தெரிவிக்கப்படுகிறது. நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் இந்த தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள நிலையில் அடுத்த கட்டமாக ஆட்சி அமைக்கும் முயற்சிகளில் முழு தீவிரத்துடன் இறங்கியுள்ளார் விஜய். 234 தொகுதிகள் கொண்ட தமிழக சட்டமன்றத்தில் ஆட்சி அமைக்க 118 உறுப்பினர்களின் ஆதரவு தேவை. ஆனால் இந்த தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களில் மட்டுமே வெற்றியுள்ளது. ஸோ காங்கிரஸோடு சேர்த்து பார்த்தால் 113 இடங்கள், இன்னும் 6 பேர் வர பெண்டிங்கில் இருக்கிறதுனால பெரும்பான்மை பெற இன்னும் 10 உறுப்பினர்கள் ஆதரவு தேவை உள்ளது. தற்பொழுதைய சூழலில் குறைந்தது 10 முதல் 11 உறுப்பினர்கள் ஆதரவு பெற வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளது. இதற்காக பல கட்சிகளுடன் தீவிர ஆலோசனைகள் நடைபெற்று வருகிறது. முதல் வாய்ப்பாக பார்க்கப்பட்டது காங்கிரஸ் 5 எம்எல்ஏக்கள். இந்த கட்சியில் ஆட்சி பங்கு மற்றும் அமைச்சரவை வாய்ப்பு கருத்தில் கொண்டு ஆதரவு அறிவித்துள்ளது. மேலும் விசிக கம்யூனிஸ்ட் கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. தமிழக வெற்றி கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டம் சென்னை அடுத்த பனையூரில் 2வது நாளாக நடைபெற்று வருகிறது. கூட்டத்தில் இன்று தாவேகா பொதுச் செயலாளர் புட்சி ஆனந்த் பங்கேற்று புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுடன் விரிவான ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார். அப்பொழுது எந்த சூழலிலும் கட்சியும் தலைவர் விஜயம் விட்டுவிடுக்க கூடாது, 10 கோடி கொடுத்தாலும் விஜயின் புகைப்படத்தை பார்த்து விசுவாசத்தோடு தான் இருக்க வேண்டும் என அவர்கள் எம்எல்ஏக்களுடன் உணர்ச்சி வசப்பட்டு அறிவுறுத்ததாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. தமிழக அரசியலில் தற்பொழுது நிலை வரும் குதிரை பேரம் குறித்த பரபரப்பு மத்தியில் புஷி ஆனந்தின் இந்த பேச்சு அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக தாவேகா எம்எல்ஏக்களை இழுக்கும் முயற்சிகள் நடக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் கூட்டத்தில் சில நிமிடங்கள் மட்டுமே பங்கேற்ற புஷியான திடீரென அவசரமாக அங்கிருந்து புறப்பட்டு நீலாங்கரைக்கு சென்றதும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஸோ ஆட்சி அமைப்பதற்கான நடவடிக்கைகள் வேகமாக நடைபெற்று வரும் சூழலில் அவரது இந்த திடீர் பயணம் பல்வேறு ஊகங்களுக்கு வழிவகுத்துள்ளது. நீலாங்கரையில் தாவேகா தலைவர் புஷி ஆனந்த் நேரில் சந்தித்து முக்கிய ஆலோசனை ஈடுபட்டதாக தகவல்கள் வெளியிருக்கிறது. ஆளுநருடன் இன்றும் சந்திக்க போகிறாங்க. ஆதரவு கடிதங்கள் கிடைத்ததால் ஆளுநரை மீண்டும் சந்திக்கும் திட்டம். ஆதரவு கடிதம் கிடைக்காத சூழலில் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் அல்லது அரசியல் அழுத்தத்தை அதிகரிக்க முயற்சிகள் போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு. தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தாவேகா ஆட்சி அமைக்க விடாமல் அரசியல் சதிகள் நடைபெற்று வருகிறது என்ற கருத்தையும் கட்சி நிர்வாகிகள் தொடர்ந்து முன்வைத்து வருகின்றனர். இதனால் தாவேகா தரப்பு எம்எல்ஏக்கள் ஒருங்கிணைத்து பாதுகாப்பாக வைத்திருக்கவும் தீவிர கவனம் செலுத்தப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் அடுத்த அரசை யார் அமைப்பார்கள் என்ற கேள்வி இன்னும் நீடித்து வருகிறது. திமுக மற்றும் ஏடிஎம்கே இருவரும் இரு துருவங்களும் இணைந்து ஆட்சி அமைக்க திட்டமிட்டதாகவும் தகவல்கள் வந்து கொண்டு தான் இருக்குது. ஸோ இதை பற்றின முழுமையான தகவலை தெரிஞ்சுக்க மீண்டும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சொல்கிறேன். இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.